கோவை சூலூர் அருகே உள்ள லட்சுமி நாயக்கன் பாளையத்தில் வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பில் சுமார் 7000 சதுரடியில் 14 அறைகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய முதியோர் காப்பக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் ரிப்பனை வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். போது பொண்டாட்டி புள்ள குட்டி பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பேசாம இங்கே சாமியார் சாமியார் மாதிரி அந்த அளவுக்கு தாடி உலகத்துக்கு எப்படியா 5 வருஷம் ஆகி போகும். அந்த அளவுக்கு தாடி நீளமாகும். தாடி இல்லாட்டப்ப மனசளவில் எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே வந்து தங்கிக்கலாமான்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி சபரிமலை இங்கே தங்கிட்டீங்கன்னா இவன் மாட்டிக்குவாங்க. எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு போட முடியாது, பராமரிக்க முடியாது. இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிற விஷயமே அது யாருக்காக துவைக்கிறக்கான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்யாணம் ஆச்சு, புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தாங்க. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கூட மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத பெரியவங்க இருக்காங்க. புரியுதா? வாரிசுகள் யாரும் போகிறதில்ல, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசு பொண்டாட்டிக்கு 75 வயசு இருக்குது, அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க வயசான காலத்தில் எங்கே போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த முதியோர் இல்லம்.